ஐயனார் துணை சீரியலில் அடுத்து வர எபிசோடில் நம்ம சோழன் இருந்துட்டு ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. நடேசா நிலா என்னை கல்யாணம் பண்ணிக்க அவங்க அப்பா கிட்டே பர்மிஷன் கேட்குதுயா, எல்லாரோட சம்மதத்தோடவும் எனக்கும் நிலாவுக்கும் கல்யாணம் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. அதுக்கடுத்து தான் பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா தான் இந்த வீடாகவே இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எல்லாரும் ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. இனிமேல் இந்த வீட்டுக்கு பெண்ணோட தோஷம் எதுவும் இல்லைன்னு இந்த ஊர்க்காரங்க எல்லாரும் நம்புவாங்க. பாருங்களேன், நீங்கள் இந்த வீட்டை விட்டு வெளியே போய் 3 நாள் தாங்க ஆகுது. அதுக்குள்ளே யாரெல்லாம் என்னெல்லாம் பேச்சு பேசினாங்கன்னு தெரியுமா? இப்போ ஊர் முறுக்க உங்களுக்கும் எனக்கும் முறைப்படி கல்யாணம் ஆகுதுன்னு சொல்லி எல்லாருக்கிட்டையும் நான் சொல்ல போகிறேங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. தேவையில்லாமல் செலவு வேண்டாம், அதனால் நம்ம சிம்பிளாக யாரையும் கூப்பிடாமல் எங்கள் வீட்டாளுங்க இந்த வீட்டாளுங்களை கல்யாணம் பண்ணிக்கலாம், தேவையில்லாமல் எல்லாரும் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்ததாக பார்த்திங்கன்னா எவ்வளோ செலவானாலும் பரவாயில்லம்மா, உனக்கும் சோழனுக்கும் முறைப்படி நாங்கள் கல்யாணம் பண்ணியே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் நம்ம சோழன் எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து தான் பார்த்திங்கன்னா என்னென்ன உங்களுக்கு சம்மதம் தானே, எனக்கு எப்படா சம்மதம் இல்லாமல் இருக்கும். இப்போ நிலா வாயாலே அது வந்துருச்சுல, எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அவ்வளோ சந்தோஷத்தில் இருக்காங்க. மெக்கானிக் ஷெட்ல இருந்து ஃபோன் வந்துக்கிட்டே இருக்கிறதுனால நம்ம பாண்டியும் கிளம்பி போயிடுறாங்க. அப்போ வானதி இருந்துட்டு பாண்டிக்கிட்ட பேசலான்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஆனால் பாண்டி இருந்துட்டு சோழன் சொன்னதெல்லாம் நினச்சி பார்த்து நம்ம வானதியை அவாய்ட் பண்ணுறாங்க. அதோடு இன்னைக்கான பிரம்ம முடிச்சிருக்காங்க.